காய்ஸ் வணக்கம். பொதுவாகவே சோஷியல் மீடியாவில் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது இருக்குதோ அதே அளவு கெட்டதும் கூட இருக்குது. அதை சரியாக புரிஞ்சிக்க தெரியாத பலர் அதை டைம் பாஸுக்காகவும் சில மோசமான பழக்க வழக்கங்களுக்காக யூஸ் பண்ணி தன்னோட லைஃப் எங்கே போயிட்டு இருக்குது, தான் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே மறந்து மூழ்கி கிடக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நான் சொல்றதுனால மட்டுமே சோஷியல் மீடியா இவ்வளோ மோசம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. ஆல்ரெடி உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டில், பக்கத்து தெருவில், பக்கத்து நாட்டில்னு என்னெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ இதே மாதிரியான ஒரு விஷயம் நெல்லூரை சேர்ந்த விஜயநாத் அப்படிங்கிற ஒரு பர்சன் சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ வீட்டு ஓனரோட 10ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு பண்ண தப்புனால 2 குடும்பங்களுக்கு இடையில பயங்கரமான பிரச்சனை ஆகி தெருவுக்கே வந்துட்டாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சமாச்சாரம் என்னன்னா, மதுரையை சேர்ந்த முருகனுங்கிற ஒரு பர்சன் ஒரு ஹோட்டலு சைட்ல தண்ணி பிசினஸ் அப்படிங்கிற மாதிரியான பிசினஸ் எல்லாத்தையும் பண்ணி தன்னோட 3 தங்கச்சிங்களையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ இந்த மாதிரி தன்னோட கடமை எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறப்பவே முருகனுக்கு 35 வயசு ஆயிடுச்சு. இப்போ இதனால இவரோட தங்கச்சிங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவம் அண்ணனுக்கு நாம தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பொண்ணுங்களை தேடுற ப்ராசஸ்ல சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மஞ்சுளா அப்படிங்கிற ஒருத்தங்களை கண்டுபிடிச்சு அவங்களோட வீட்டுல இந்த மாதிரி சம்பந்த விஷயத்தை எல்லாத்தையும் பேசி முடிச்ச பிறகு அந்த மஞ்சுளாவோட வீட்டுல சம்மதிச்சாலுமே கூட அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் என்னன்னா, கல்யாணத்துக்கு பிறகு முருகன் மதுரையில இருக்கக்கூடாது, சென்னையில இங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கண்டிஷனுக்கு ஓகேனா மட்டும்தான் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த முருகனுக்கு மஞ்சுளாவை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. அதனால சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட கண்டிஷனுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டு தன்னோட ஹோட்டலு பிஸ்னஸ்ன்னு எல்லாத்தையுமே சென்னைக்கு மாற்றின பிறகு சிம்பிளாக தங்களோட கல்யாணத்தை முடிச்சுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு குழந்தைங்கன்னு பார்த்தா 2 வருஷம் ஆகியும் இவங்களுக்கு குழந்தைங்களே இல்லை. இப்போ இந்த மாதிரி குழந்தை டிலே ஆகுறதுனால முருகனுக்கு என்ன யோசனை வருதுன்னா, தன்னோட ஏஜ் ஃபேக்டர்னால தனக்கு குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற மாதிரியான டவுட் எல்லாம் கூட வருது. இதனால தெரிஞ்சவங்க சொல்கிற கோயில், ஹாஸ்பிட்டலு, வைத்தியம்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ சடனாக மஞ்சுளா பிரெக்னென்ட் ஆகுறாங்க. இதனால இந்த தம்பதியர்கள் பயங்கர ஹாப்பி. அப்படியே பெண் குழந்தை பிறகுது. வைஷாலி அப்படிங்கிற பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் வச்சு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் டிலே ஆகி கிடைச்ச குழந்தைங்கிறதுனால இந்த தம்பதியர்கள் வைஷாலியை பயங்கரமா பார்க்க ஸ்டார்ட் ஆகுறாங்க. என்ன கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி. இப்படி வைஷாலி பிறந்த பிறகு இவங்களோட பிசினஸ் ஃபேமிலின்னு எதை பத்தியும் பேசவே தேவையில்லை. ஏன்னா எல்லாத்துலயும் பயங்கர growth. அப்படியே ஒரு ஃப்ளோர்ல ஒரு 3 மாடி பில்டிங்கை கட்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல முருகனோட ஃபேமிலியையும் பாக்கி 2 போர்ஷனையும் ரெண்டுக்காக விட்டுட்டாங்க. இப்போ சொன்ன முருகனோட பிசினஸ்ல பயங்கர growthன்னு அதோட ஒரு ஸ்டெப்பா முருகன் தன்னோட ஹோட்டல்ல ஒரு பெரிய ரெஸ்டாரண்டாவே ஓபன் பண்ணிட்டாரு. இப்படி இவர் இந்த மாதிரி தன்னோட பிசினஸ் மேல பயங்கர கவனமா இருக்கிறாரு. இவரோட ஒய்ஃப் ஹஸ்பண்டையும் பொண்ணையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டு செம்மையா லைஃப் போயிட்டே இருக்குது. இப்படியே வைஷாலி மார்னிங் போயிட்டு ஈவினிங் வந்ததும் தன்னோட ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தனியாவே தான் இருப்பா. இந்த வைஷாலிக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அப்படின்னா தனக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களோட தெருமுனையில இருக்கிற சலீம் அப்படிங்கிறவரோட பேக்கரிக்கு போய் அங்கதான் எதுனாலும் வாங்குவா. இப்போ இந்த சலீமுக்கு வயசு 30, கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க கூட இருக்கிறாங்க. இப்போ இந்த சலீம் ஃபேஸ்புக்கில் பயங்கர ஆக்டிவாக ஃபோட்டோ வீடியோ ஸ்டேட்டஸ்னு போட்டு பின்னிக்கிட்டே இருப்பார். இப்போ வைஷாலி இந்த மாதிரி ஷாப்புக்கு போகிற டைம் இதை பற்றி இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி பேச்சை தொடங்கினோம். அப்போ அந்த சலீம் ஃபேஸ்புக் எல்லாம் எல்லா மொபைல்லையும் வராது, சில மொபைலில் மட்டும்தான் வரும். அதில் நாம் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் போட்டால் அதுக்கு லைக்கு கமெண்ட்னு எல்லாம் கூட வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நமக்கு அதிலே கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறத கேட்டதும் வைஷாலிக்கு இந்த ஃபேஸ்புக்கு பயங்கர ஃபேமஸ் போலே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு மேலே ஒரு கிரேஸ் வருது. இப்போ இதனால அன்னைக்கு நாள் நைட்டு தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் பயங்கரமாக சண்டையெல்லாம் போட்டு எனக்கு கண்டிப்பாக ஒரு டச் மொபைல் வாங்கி தந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்போ இதனால பேரண்ட்ஸுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி தர்றாங்க. இப்போ இந்த மாதிரி மொபைல் தன்னோட கைக்கு எப்போ கிடைச்ச அடுத்த நாள் சலீமோட ஷாப்புக்கு போய் அவர்கிட்ட எனக்கு மொபைல் எல்லாம் கிடைச்சிருச்சு, எப்படி ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் எந்த இன்ட்ரெஸ்ட்டோட நாம ஒவ்வொருத்தங்களை போய் கேட்டோமோ அதே இன்ட்ரெஸ்ட்டில் இந்த பொண்ணு அவர்கிட்ட கேட்குறா. அப்படி அக்கௌண்ட் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி டிபி ஃபோட்டோன்னு பயங்கரமான ஸ்டார்ட் ஆகுறா. இப்போ இந்த மாதிரி ஃப்ளோவில் போய் ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்க கூடயும் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. தென் இவ படிக்கிற ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் வைஷாலியை தன்னோட ரூமுக்கு வர வச்சு, நீ மொபைல் ஃபோன் எல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு வரவே கூடாது, இப்படி சொன்னதை மீறி நீ ஸ்கூலுக்கு மொபைல் கொண்டு வந்தனா டிசியை தந்து அனுப்பி வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வான் பண்றாரு. இப்படி இந்த மாதிரி வான் பண்ணி அனுப்பிக்கிட்டு இதே விஷயத்த வைஷாலியோட வீட்டுக்கும் கால் பண்ணி சொல்லிட்டாரு. இப்போ இதனால வீட்டுக்கு வந்த வைஷாலி கிட்ட அவளோட அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆகி அவளோட மொபைல் ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. பட் இது லேட்டு. ஏன்னா தான் என்ன பண்றோம் அப்படின்ட்டு அவளுக்கே தெரியாத சிச்சுவேஷன்ல தான் இவங்க இது எல்லாத்தையும் பண்ணாங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் வாங்கி வச்ச பிறகு என்ன பண்றதே தெரியாத வைஷாலி ஸ்கூல் முடிச்சு தன்னோட வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்ற டைம் சலீமோட ஷாப்புக்கு போய் அவரோட மொபைலை வாங்கி தன்னோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவரோட மொபைல்ல இருந்து போட்டோ வீடியோஸ்னு எடுத்து எல்லாத்தையும் சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறா. இப்போ பொண்ணை பார்க்கறதுக்கு பேரண்ட்ஸுக்கு டைம் இல்லை. இதனால தான் பொண்ணு எப்போ வருவா எப்போதான் வருவா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையும் கண்டுக்கவோ ஞாபகம் வச்சுக்கவோ அவங்களுக்கு டைம் இல்லை. இப்படியே வைஷாலி தன்னோட
9ஆம் கிளாஸ் முடிச்சு 10ஆம் கிளாஸ் ஜாயின் ஆகுறா. இப்படி ஜாயின் ஆன பிறகு தன்னோட பொண்ணோட நடவடிக்கையில நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு இவளோட அம்மா கண்டுபிடிச்சாலுமே கூட சரி சின்ன பொண்ணு டீனேஜ் வேற ஸ்கூல் பிள்ளைங்க கூட அப்படி இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீயா விடுறாங்க. இப்ப இந்த மாதிரியான பிஹேவியர்ல எல்லாம் சேஞ்சஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து வைஷாலி வாரத்துல 2ல இருந்து 3 நாள் ஸ்கூலுக்கு போறதே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி வீட்டுல இருந்து யாருக்கிட்டயோ பேசுறது எல்லாத்தையும் அவளோட அம்மா கவனிக்கிறாங்க. இப்படி இதே ஃப்ளோல ஒரு நாள் தன்னோட ரூமுக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கிறப்போ இவளோட அம்மா போய் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி யாரு கூடயோ பேசுற மாதிரி இருக்குது, யாரு கூட அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு வைஷாலி அதெல்லாம் ஒரு இளவ இல்ல, எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்ப இவளோட அம்மாவுக்கு ஓப்பனா சொல்லணும்னா தன்னோட பொண்ணுங்க மேல நம்பிக்கை இல்லைங்க. அதனால தான் பொண்ணு என்ன பண்றா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் ஆகுறாங்க. இப்படியே யோசிச்சு வைஷாலி ரூமுக்கு இப்ப போவா அப்படின்ட்டு தெரியற டைம் எல்லாத்தையும் அவளோட அம்மா நோட் பண்ணி வச்சு அவ ரூமுக்கு போக முன்னாடி மொபைல் போனை ஃபிளைட் மோட்ல போட்டு ரெக்கார்டர் ஆன் பண்ணி செட் பண்ணி வச்சிருவாங்க. இப்படி இந்த விஷயம் எல்லாம் ஒரு 2 நாளுக்கு பண்றாங்க. 2 நாள் முடிஞ்ச பிறகுதான் ஒரு ஷாக்கான விஷயம் இவளோட அம்மாவுக்கு தெரியுது. இப்ப அவ பண்றது எல்லாமே இந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்ப ரெக்கார்ட் ஆன இந்த விஷயத்த தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம்னா அதுக்கான தைரியம் மஞ்சுளா கிட்ட இல்ல. அப்படின்னா பொண்ணு என்ன பண்ணுவாரோ அப்படிங்கிற பயம். இதனால நாம ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் ஆகி தன்னோட பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அவளை கூட்டிட்டு போய் ரூம்ல லாக் பண்ணி அவகிட்ட நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு வைஷாலி என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா இருக்கிறா. அதுக்கு மஞ்சுளா ஒரு லேப்டாப் எடுத்துட்டு வந்து அதுல ஒரு வீடியோவை பிளே பண்றாங்க. அதுல வைஷாலி அந்த பேக்கரி ஓனரான சலீம் கூட வீடியோ கால்ல அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி போட்டோ வீடியோ போன் கால்னு பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குது. இப்ப இந்த மாதிரியான விஷயத்த எல்லாத்தையும் பார்த்ததும் வைஷாலியோட கை கால் எல்லாம் நடுங்கி தன்னோட அம்மாவோட கையை பிடிச்சி என்ன மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி கெஞ்ச தொடங்குறா. அப்படியே கெஞ்சி நான் சொல்றதை கேளுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால அவளோட அம்மாவும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நீங்க மொபைல் போன் எல்லாத்தையும் வாங்கி வச்ச பிறகு சலீமோட கடைக்கு போய் நான் அவரோட போனை வாங்கி யூஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம ஃபேஸ்புக்ல போட்டோ அப்லோட் பண்றதுக்காக அவரோட மொபைல்ல தான் போட்டோ வீடியோஸ்னு கூட எல்லாமே எடுப்பேன். அப்படி எடுத்து அப்லோட் பண்ற வீடியோ போட்டோஸ்க்கு எல்லாம் லைக் கமெண்ட் நிறைய வரும். இதனால ஒரு பழக்கம் ஆகி இதே விஷயங்கள் கூட தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படியே அந்த சலீம் கூட நல்ல பழக்கமும் கூட எனக்கு கிடைச்சிச்சு. அப்படியே அந்த பழக்கம் பழசாகி இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரணமும் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். தென் இதனால இதே மாதிரியான விஷயங்களுக்காக டெய்லி சலீமோட ஷாப்புக்கு போறது, அவரும் என்கிட்ட அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுறது பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு ஃப்ளோல பண்ணிக்கிட்டே இருந்தோம். அது மட்டும் இல்லாம நான் தான் அவருக்கு ப்ரப்போஸ் கூட பண்ணேன். அப்படி ப்ரப்போஸ் பண்ற டைம் எனக்கு தெரியும் அவருக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைய கூட இருக்குது அப்படின்ட்டு. ஆனா அந்த டைம் எங்களுக்கு அது எதையுமே கண்டுக்க நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான உண்மை எல்லாத்தையும் கூட சொல்றேன். இப்படி இது எல்லாத்தையும் கேட்டு முடிஞ்சதும் இந்த தாய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தலையில கையை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்றாங்க. தன்னோட பொண்ணோட மொபைல்ல இருக்கிறது எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஓபன் பண்ணி பாக்குறப்போ அதை விட பயங்கரமான ஷாக். அது என்னன்னா வைஷாலி சலீம் கூட கிடைச்ச பழக்கத்தினால ஸ்கூல் எல்லாத்தையும் சில நாள் கட்டடிச்சுக்கிட்டு ஹோட்டலு லாட்ஜின்னு சுத்த தொடங்கினது, பேரண்ட்ஸ் இல்லாத டைம் வீட்டுக்கு வர சொல்றது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணி போட்டோ வீடியோஸ்னு ஏகப்பட்டது எடுத்து வச்சிருக்காங்க. டிலீட் பண்றதுக்காக மொபைல் ஓபன் பண்றப்போ தான் இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் தெரியுது. இதெல்லாம் தெரிஞ்சதும் ஹார்ட்டே நின்று போற மாதிரி இவங்களுக்கு இருக்குது. இப்ப இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து இது எல்லாத்தையும் மறைச்சிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அடிச்சு திட்டி வேற என்ன மறைச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்போ சலீம்னால நான் ஒரு வாட்டி பிரெக்னன்ட் கூட ஆனேன். அப்படி ஆன பிறகு சில மாத்திரைகள் எல்லாத்தையும் தந்து இதை எடுத்துக்கிட்டா சரியாகிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அப்புறமா என்னோட படிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு அவரோட ஒய்ஃபுக்கு டிவோர்ஸ் கொடுத்துக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட ப்ராமிஸும் பண்ணாரு. அப்படி எல்லாம் இருந்த டைம் தான் நீங்க என்னோட மொபைல் போன் எல்லாத்தையும் கூட வாங்கி வச்சுக்கிட்டீங்க. அப்படி நீங்க வாங்கி வச்சு கொஞ்ச நாளுக்கு பிறகு அவரே ஒரு மொபைல் போன் கூட வாங்கி தந்தாரு. அப்படி வாங்கி தந்த மொபைல் போன்னால தான் நாங்க இப்பவும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம அவர் கூப்பிடுறப்போ எல்லாம் அவரோட ஷாப்புக்கு நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கூட இங்க சொல்றேன். இப்ப இது எல்லாத்தையும் கேட்டு முடிஞ்சதும் வைஷாலியோட அம்மாவுக்கு உலகமே நின்று போன மாதிரி இருக்குது. தென் என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட பொண்ணுக்கு நல்லது சொல்லி உன்னோட அப்பாவோட வயசு இருக்கிற ஒரு பர்சன் கூட இந்த மாதிரி எல்லாம் பண்றது பெரிய தப்பு. இந்த மாதிரி நடந்த விஷயம் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உன்னையும் என்னையும் அவனையும் யாரையுமே விட்டே வைக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுவரை நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ தூரம் சொன்னாலுமே கூட வைஷாலி என்னால சலீம் இல்லாம இருக்கவே முடியாது. அவரை நான் பாக்குறது பேசுறது தான் எனக்கு நிம்மதியான விஷயம். அப்படி நான் பண்றதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னை விட்டுருங்க, நான் அவர் கூட போயிடுறேன். அதை விட்டுக்கிட்டு என்ன இந்த மாதிரி பண்ணாத அதை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்ற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி லூஸ் மாதிரி பேசுறா. இப்படியே ஒரு 2 நாள் போகுது. 2 நாளுக்கு மேல இந்த தாய்க்கு என்ன பண்றதே தெரியாம இந்த விஷயத்த அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட ஓப்பனா சொல்லிடுறாங்க. இதனால முருகன் டைரக்டா சலீமோட ஷாப்புக்கு போய் சலீமோட கடையில வச்சு பயங்கரமா அடிச்சு திட்டி இனிமே நீ என்னோட பொண்ணை பாக்குறது பேசுறது அப்படிங்கிற மாதிரியான ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணதா தெரிஞ்சிச்சுன்னா உன்னோட உடம்புல உயிர் இருக்காது, அது மட்டும் இல்லாம கம்ப்ளைண்ட் தருவேன் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி திட்டுறாரு. இப்ப இந்த மாதிரி இந்த சம்பவம் நடந்த பிறகு அப்படியே கொஞ்ச நாள் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தாலுமே கூட ஒரு நாள் மிட் நைட் வைஷாலி சலீமுக்கு கால் பண்ணி உன்னை பார்க்கணும் போல இருக்குது, நீ இல்ல நான் செத்துருவேன் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி என்னோட வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட பிறகு சலீமுக்கும் வேற வழி இல்லாம அன்னைக்கு நாள் வர்ற மாதிரி ஆகுது. இப்படி வந்து இவங்க 2 பேரும் பேசுற குசு குசுலே ஆல்ரெடி சந்தேகத்துக்குள்ளான தன்னோட பொண்ணோட ரூம்ல இருந்து இப்ப என்ன சவுண்டு அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து பாக்குறாங்க. இப்படி வந்து அந்த டோரோட விண்டோ ஓபன் பண்ணி பார்த்ததும் இவரோட அப்பாவுக்கு பயங்கர ஷாக். அதே ஷாக்ல பயங்கர டென்ஷன் ஆகி என்ன பண்றதே தெரியாம ஒரு கத்தி எடுத்து சலீமை குத்தி கொன்னுடுறாரு. இப்படி தன்னோட இனிமையான காதலனை இந்த மாதிரி தன்னோட தகப்பனே கொன்னுட்டாரு அப்படிங்கறத ஏத்துக்க முடியாத வைஷாலி ஃபாஸ்டா தங்களோட 3வது மாடி போய் மேல இருந்து குதிச்சிடுறான். இப்படி குதிச்ச பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயும் எந்த பிரயோஜனமும் இல்லை. தென் இந்த விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு பேரண்ட்ஸ் பயங்கரமா மனசளவுல பாதிக்கப்பட்டுட்டாங்க. அப்படியே விஷயம் எல்லாம் தெரிஞ்ச போலீஸ் வைஷாலியோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு பிறகு கோர்ட்லயும் ஆஜர் பண்றாங்க. அப்படி ஆஜரான முருகனுக்கு ஜெயில 20 வருஷம் சிறை தண்டனை தந்தாங்க. அப்படி நடந்த விஷயத்த அவங்களோட அபார்ட்மெண்ட்ல ரெண்டுக்காக இருந்த விஸ்வநாத் மூலமா ஆந்திரா தெலுங்கானான்னு எல்லா நியூஸ்லயும் வந்துச்சு. ஓகே, இதான் இந்த இன்சிடென்ட். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.